வணக்கம், வெல்கம் டு கோவா கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஈவன் நல்ல பலூன் எஸ்கேப் தான் பண்ண போறோம். இப்போ நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு தான் கண்டுபிடிக்கிற வீடியோ போடணும். ஆனால் நான் ஒரு வித்தியாசமாக பலூன் எஸ்கேப் பண்ணிட்டு அப்புறம் மாஸ்க் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து எப்படியோ வாய்ஸ்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பட் என்னோட லக்கு சரியில்லை. அதனால் இந்த வீடியோ டெலீட் ஆன காரணத்தினால நான் ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்க் எஸ்கேப் பலூன் எஸ்கேப்பை போடுறேன். கூடிய சீக்கிரம் வர திங்கக்கிழமை இல்லைன்னா அந்த மாதிரி டைமில் இந்த எஸ்கேப் வந்துடுங்க. மாஸ்க்கை கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். நீ யாரும் பார்த்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. மேபி நான் கீழே பார்த்துருப்பா. நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணிட்டு நின்றுக்கலாம் கைஸ். அவ்வளோ சீக்கிரம்லாம் வர வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த எல்லோ இல்லை கைஸ். இப்போ நம்ம அந்த பக்கம் போவோம். இங்கே இல்லை தான் நினைக்கிறேன் கைஸ். அவரை சத்தம் கேட்டுச்சு, பட் வரமாட்டா. வந்துட்டா கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஸ்டார்டிங்கில் இங்கே நிறையா இது இருக்கும். இங்கே செக் பண்ணலாம். அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் செக் பண்ணிட்டு நான் அப்படி தான் கைஸ் இங்கெல்லாம் எப்படி கண் எதிர்க்க வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் கைஸ். பார்த்தா ஒரு தாட்டி வெள்ளானே இருக்கும். பார்த்தா அங்கே இருக்கு கைஸ். நான் அதுவும் அதை மாஸ்கே கண்டுபிடிக்கும் போது தான் பார்த்தேன். நான் நல்லா இருந்துச்சு கைஸ். நான் அந்த மாஸ்க் வீடியோ செம்மையாக எடுத்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, லக்கு இல்லையே. அதனால் நம்ம இதோட சூப்பராக மாஸாக வீடியோ போடலாம் கைஸ். வீடியோ சூப்பராக மாஸாக இதோட அழகாக நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் கைஸ். பார்ப்போம் கைஸ். இப்போ நன் வேறு எங்கே இருப்பான்னு தெரியல. நம்ம மேலே போவோம். எனக்கு பயமாக்குது. சரி, நம்மளுக்கு மேலே கிளாஸ் ரூமில் போய் தேடி பார்த்தலாம் கைஸ் ஃபஸ்ட்டு. ஏன்னா மேலே நம்ம அவ்வளோ தூருக்கு கைஸ். நான் கிளாஸ் ரூமில் எங்கேயா இருக்குன்னு தான் நினச்சேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொடுத்த மெத்துன்னு ஒரு பெட்டில் ஒரு தாட்டி குதிக்கணும்னு ஆசை தான். பட் நம்ம குதிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நன்னு வந்துடுவா. என்ன குதிக்கிறியா, படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டுருவா. அதனால் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் நான் எவ்வளோ சீக்கிரமாக வீடியோ முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கப்பேன். ஏன்னா இதெல்லாம் லாங்காக போட்டிருக்காங்க. அது பார்க்கும்போது இவ்வளோ நேரமாக ஆகும் அப்படின்னு தோணுது. ஆனால் நான் அப்படிலாம் விட மாட்டேங்க. சீக்கிரமாக முடிஞ்சிடும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். என்னடா இது, ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும் கைஸ். இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு தாட்டி நம்ம இந்த இதை எடுத்துகிட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வரும். கிட்ட வந்தால் இந்த மாதிரி ஃபுல் மாஸ்க்கை கலெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு இந்த சர்க்கிள் சுற்றும் கைஸ். இப்போ இந்த ப்ளூவாக இருக்குல்ல, இது சுற்றுங்களா. இப்போ இந்த இடத்துல இருக்க ஹோல்ஸ் இங்கே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக போனால் இங்கே ஒரு பையன் தூங்குவான். இங்கேயும் அதே தான் பண்ணுறான், இங்கேயும் அதே தான் நடக்குது. சரி, நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு வந்துட்டோன்னா இங்கே நிறையா குட்டி பசங்களை கடத்தி நன்னு இந்த அளவுக்கு மோசமாக வேலை விட்டுட்ருக்கா. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும் கைஸ். அவங்க ஒரு பாவம் கண்ணு தெரியாத அந்த அழுதுட்ருப்பான். அம்மா வேணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வாடா, நம்மளுக்கு இதாண்டா டாஸ்கே. சரி, ஆக்சுவலாக இப்போ இவனை கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார வைக்கணும். அதான் இப்போ நம்மளுக்கு டக்குன்னு போ. இவனை நிற்க வச்சா நீ வேறு இவனை கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு கடுப்பாயிடுது கைஸ். டக்குன்னு வரணும்ல, வரமா. இவனை கூட்டின்னு வந்ததுக்கு நம்மளுக்கு லாபம். காசு எடுத்துக்கோ கைஸ். எடுங்கல. சரி, இப்போ அவன் குடுக்குடுன்னு மேலே ஏறி உட்காந்துருவான். அதுக்கு நம்ம இந்த இடத்துல நம்பர் தெரியும் கைஸ், 4077. எல்லாருக்கும் ஒரே நம்பரே கிடைக்காது. எல்லாருக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ 4077 அதான் நினைக்கிறேன் கைஸ். வேறு ஏதாவது வச்சா நல்ல வாய்ஸ் மாட்டிக்கிட்டேன். அப்படிதான் நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டேன்னா என்ன இது நிலவரம் ஒன்றும் புரியல கைஸ்.
ஒருவேளை நம்ம இந்த மாஸ்க் போட்டனால அவள் கண்டுக்கலையோ இருக்கலாம் கைஸ், மேபி. ஏன்னா அதனால வாய்ப்பு இருக்குது, வேறு மிச்சபடி வேறு வாய்ப்பே இல்லை கைஸ். ஓ சாரி, அவள் பூட்டி விட்டு போயிட்டா. நானும் என்னடா ஓப்பன் ஆக மாட்டேன் கஷ்டப்பட்டுக்கிறேன். இப்போ அவள் கன்ஃபார்மாக மேலே போயிருப்பாளா, இங்கே போயிருப்பாளா அப்படின்னு பார்த்தா தெரியாது. ஓ கத்திட்டு போயிட்டா கைஸ். இப்போ நம்மளுக்கு இன்னொரு டேர் வேறு. இவன் எப்படியாவது நம்ம சிசர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு கோடு பார்த்தோம், அதை போய் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நன்னு வந்துட்டு போட்டோம் கைஸ். அப்புறம் இல்லைன்னா நம்மளுக்கு பேதியில் போயிடும். ஏன்னா வந்து நம்மளை ஏதாவது துரத்தி அடி வாங்கிட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான். அதனால் பார்ப்போம். ஆக்சுவலாக இது இந்த மாதிரி யாருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கேம் விளாடும் போது நம்ம ஒரு சும்மா ஃபஸ்ட்டு டைம் முன்னாடி விளாண்டுருப்போம் கைஸ். அதே மாதிரி இப்போ அப்போ வந்து செகண்ட் டே ஃபஸ்ட்டு தோற்றுருப்போம். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீலாக இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம இந்த சாவி எடுத்துக்கிட்டு மேலே போகிற வேலை இருக்குது. நன்னு வேறு வரவே இல்லை, அது வர போய் எனக்கு பயமாக இருக்குது. சே நன்னு இல்லை கைஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, நன்னு ஆக்சுவலாக வேனை வச்சு நம்ம இடிக்கலாம் கைஸ். நம்மளால் இடிக்க முடியாது, அவள் வர டைமில் இவள் கரெக்டாக வரணும். அந்த மாதிரி யாரோ எங்கேயோ பார்த்துட்டாங்க கைஸ். நான் போகிற இடத்துக்கு நன்னு இருக்க இடத்துக்கு போனால் அசிங்கம் எனக்கு தான். இப்போ நம்ம குடுகுடுன்னு இந்த இடத்துல போய் திரும்பிடலாம். நன் வேறு என்னை இந்த இடத்துல எப்படி பார்த்தான்னு தெரியல. நான் கூட சரி பார்த்துருக்க மாட்டேன், அப்படியே மேலே போயிடலாம், லக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். நம்மளுக்கு தான் லக்குனால என்னன்னு தெரியாது, அந்தளவுக்கு மோசமான லக்காக இருக்கும் நம்மளுக்கு. சரி கைஸ், இப்போ வர எனக்கு அந்த ஃபோட்டோ, ஆக்சுவலாக அந்த சிசர் ஃபோட்டோ வேணும். என்னாச்சு? அடிச்சா. ஓ மை காஷ், அடியே வாங்கக்கூடாது நினச்சா கீழே குனிஞ்சு வருவான்னு நான் நினைக்கல கைஸ். சரி பார்த்துக்கலாம், நம்ம நினைக்கிறது தான். சரி செகண்ட் டே தான் வந்துடும், இன்னும் 2 நாள் இருக்குது கைஸ். சிசர் எப்படியாவது கண்டுபிடிக்கிறோம், எடுத்து கட் பண்ணுறோம், எல்லா பசங்களையும் மேலே அனுப்புகிறோம் கைஸ். அவ்வளோதான் நம்மளுக்கு வேலை. அவள் வந்து நம்மளை மேலே பார்த்தாலா, அப்போ மேலே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கீழே வேலையே இல்லை கைஸ், நம்ம மேலே தான் இருக்குது. சரி ஓகே, கீழே இருக்குது, யாரும் இல்லைன்னா இப்போ இங்கே இருக்க ட்ராலெல்லாம் தேடணும் கைஸ். சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு எது மேலெல்லாம், ஐயோ நம்ம மாஸ்க்கு மேலே இருக்குது கைஸ், அதை மறந்துட்டேனே. சரி விடுங்க, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு எப்படியா நன்னு தெரியாத மாதிரி தப்பிச்சு ஓடும், அதுதான் நம்மளுக்கு தேவையே. இங்கே தான் இருக்கும் கைஸ். சிசரை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, கீழே ஒருத்தி படுத்து தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு வந்து அந்த கிளாக் தான், அந்த இதுதான் சத்தம் போட்டு எழுப்புமே, அதை போய் நம்ம கட் பண்ணி விட போகிறோம் கைஸ். யாரும் இல்லை, இப்போவே போய் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிசர் எடுத்துனே போயிடலாமா? இங்கே போட்டால் நான் போகிற வழியில் வந்துடுவாளோன்னு பயமாக இருக்குது. அப்படியே ஓரமாக ஒன்றும் தெரியாது புள்ள மாதிரி போகணும் கைஸ். யாரெல்லாம் இப்படி போய்க்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியே இந்த ஒட்டிக்கிட்டு வரலா அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டே போகிறவங்க அப்படி தான் நான் பார்த்துனே போவேன். பொட்டுன்னு அடி வாங்கின்னு வந்துடுவேன். சூப்பர் கைஸ், நம்மளுக்கு மாஸ்க் வச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து வேறு வேலை இல்லை, எல்லாரையும் வந்து தள்ளி விட்டு அவளை கீழே வர வச்சுட்டு நம்ம ஓடி போய் கீழே விழுந்துட வேண்டியது தான். இங்கே வந்து அடி வாங்கிடாதீங்க, பார்த்து போங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ ஒரு வேலை, சின்ன வேலை இருக்குது, அதுக்கு தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணலாமா வேண்டாமான்னு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வேன் வேணும். அவள் ஆல்ரெடி கத்தினேன்னு ஓட்டா, அதனால கொஞ்சம் காண்டாக இருக்குது. சரி அவள் வரட்டும், வேன் வந்தால் தான் இப்போ நம்மளுக்கு வேலை நடக்கும் கைஸ். நாம் நினச்ச மாதிரி வேன் சீக்கிரமாக வந்துடுச்சு. அவள் அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அவள் நீ தூங்க போகிற லாஸ்ட்டு தூக்கண்டி, இப்போ அவ்வளோதாண்டி. இதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் தாண்டி நீ முழிக்கலாம், இல்லைண்ணா தூங்கிட்டே இருக்கா. ஆக்சுவலாக ஏன்னா நம்ம அந்த ரிங் மணி அடிக்கிறது தான்
நம்ம தான் பிச்சிட்டோம்ல. அவன் எந்திக்க வாய்ப்பே இல்லை. எவ்வளோ நேரம் ஆனாலும் முடிச்சுருந்தா இருப்பா. நம்ம போய் யாரை பார்க்க போகிறோன்னா, இங்கே ஒரு கார்டன் இல்லை, இது பேர் என்ன, ஒரு டப்பா வீடு, ஒரு ரூம் இங்கே இருக்குது. நம்ம இப்போ இங்கே தான் போக போகிறோம். யாராவது வராங்களா, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை கைஸ். இப்போ வந்து அவனுங்க வந்து, சார் நீங்கள் உள்ளே வா ரெடி, நான் ஓகே தான், நீ ரெடி அப்படி. நம்ம அப்படியே மாஸ்க்லாம் போடாமல் இந்த மாதிரி இவ்வளோ தூங்க வைக்காமல் போனால், உள்ளே போனால் நம்ம அலோவ் பண்ண மாட்டான். இப்போ வந்து இவன் சொல்கிறான், எனக்கும் உங்களை காப்பாற்ற ஆசை தான், ஆனால் என்னால் முடியல, பட் இருந்தாலும் நான் என்னால் கொஞ்சம் பிளானிங்கை பண்ணியிருக்கேன், நீங்கள் இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், உள்ளே ஒரு பையன் இருப்பான், அவனை போய் பாருங்கள் அப்படின்ட்டா. நம்மளுக்குலாம் எல்லாம் சப்ப மாட்டேன். இப்போ அவனை போய் பார்க்குறது தானே, போய் பார்த்துட்டா போச்சு அப்படின்னு போவோம் கைஸ். இவன் பாருங்க கைஸ், எத்தனை மணி ஆனாலும் இவன் முழிச்சுனே தான் கைஸ் இருப்பான். எவ்வளோ நேரம் நீங்கள் விளாண்டாலும் முழிச்சிட்டே தான் இருப்பான். அதில் எதுவும் ஆட்சேபடி இல்லை கைஸ். கூட்டிட்டாஸ் கைஸ். இப்போ நான் எப்படி கைஸ் என் வீட்டுக்கு வச்சு என் ரூமுக்கு போய் நம்மளுக்கு ஆண்டு ஏற்றுறாங்க கைஸ். சரி போவோம், என்ன பண்ணுறது. இப்போ நம்ம கூட நம்ம ஏரியாவுக்கு போவோம். ஓப்பன். சாரி கைஸ், சாவஸ்டா. நான் சத்தியமாக ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா பின்னாடியே வந்தானா சத்தம் வரும்னு நான் நினச்சேன். அது எவ்வளோ கிட்ட பார்த்தீங்களா, எனக்கு பயமாக இருக்குது. லாஸ்ட் டே நான் ஒரு நாள் இருக்குன்னு வச்சு சந்தோஷப்பட்டேன். சரி பார்ப்போம் கைஸ், நான் லாஸ்ட் டே விட மாட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேலைண்ணா, நல்ல கைஸ், நம்மளுக்கு இங்கேயே எல்லாமே இருக்குது. இந்த மாஸ்க் எடுத்து போட்டு கூட கீழே போயிடலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த பேப்பர் வேணும் கைஸ். நான் வேற சத்தத்தை போட்டு வந்துட்டேன். நன் வாராளா இல்லை கைஸ். ஆனால் எனக்கு அந்த பேப்பர் வேணும். வரா கைஸ், நான் இந்த ரூம்குள்ளலாம். இங்கே பாரு, நான் எவ்வளோ மாஸ்கை கண்டுபிடிச்சிட்டேன்னு. நம்ம இப்படி வழியாக போக முடியாது. என்ன போக முடியல, ஏன் போக முடியலன்னு தெரியல கைஸ். அந்த கதவு சாத்தலைல, அதான் கைஸ். நான் உள்ளே வரக்கூடாது போல, உள்ளே வர முடியாது போல கைஸ். இப்போ நம்ம ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம், அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் இப்போ அந்த பேப்பரை காணும். நான் எங்கே போய் பார்ப்பேன். இது சந்துக்குள்ளே இருக்கா, இல்லை அது அப்படியே இங்கே உங்களுக்கு கிடக்குதா கைஸ்? அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் நான் முடிச்ச மாதிரி தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த பேப்பர் கிடைக்காது வாழ்க்கை பூரா. இப்போ அவர்கிட்ட போய் திரும்பி கேட்டால் நெக்ஸ்ட் சைடு போயிட்டு இருப்பார். எங்கன்னே தெரியல கைஸ், நம்மளுக்குன்னு வந்துக்கிறாங்க பாரு கைஸ். நான் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட போய் இது இந்த ஆண்டியெல்லாம் தூங்க வச்சுட்டு அங்கே போய் எடுத்துன்னு வந்தா. ஐயோ என்ன கைஸ் நான் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன். அங்கே போகுது சார், உள்ளே வரலாமா சார்? சரி உள்ளே வர சார், பேசக்குள்ள சார். வந்துட்டு சொல்ல கூட முடியல. நான் அங்கே தான் இருக்கா கைஸ், நான் பார்த்துட்டேன். இப்போ நம்ம அவளை மேலே கூப்பிட்டு வரணும். எனக்கு இப்போ தேவையில்லாமே இந்த ஒரு பேப்பர் கைஸ், அதை நான் எடுத்துன்னு வந்து இப்படி வச்சுட்டேனே கைஸ். என்ன நியாயம், அது வேறு எந்த இடத்துல எப்படி உந்து கிடக்குதுன்னு தெரில. இங்கே தான் வந்துக்குதா சிச்சோ. இப்போ நான் என்ன அவ்வளோதான் கைஸ், இந்த கேமை திரும்பி ரிப்பீட்டேஷன் வரேன். நம்ம இவங்ககிட்ட அந்த ஃபஸ்ட்லேருந்து கேம் விளையாடி இவங்ககிட்ட வந்து இந்த மேப்பையும் நம்ம வாங்கியாச்சு. வாங்கிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எங்கே நம்ம போகிறோன்னா, நம்ம இப்போ திரும்பியும் கீழே தான் போய் ஆகணும். காட்டுங்க கைஸ்,
பொறுமையாக போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி நான் அந்த ஆக்சுவலாக போன டைம் நான் வந்து அடி வாங்கி, அதாவது புரிகிறதா, அடி வாங்கி தோற்றுந்தேன்னா கூட எனக்கு அவ்வளோ கவலையாக இருந்திருக்காது. அதாவது ஆக்சுவலாக முடிஞ்சு தோற்றுந்தேன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு முடிஞ்சு தோற்றுந்தேன்னா இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது கைஸ். நான் போய் அந்த மாதிரி தோற்றுட்டேன், எப்படி கஷ்டமாக இருக்கும். பக்காகி தோத்துட்டேன். சாரி, இந்த பேப்பர் எங்கேயோ வந்துடுச்சு, அது எங்கன்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம லக் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? இப்போ இங்கே இந்த ஆக்சுவலாக அப்படி ஒரு படிக்கட்டு போமா, அதை ஃபஸ்ட் ஆன் பண்ணி விட்றலாம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக இது எங்கேயே போட்டுருவோம் கைஸ். போட்டு ஏன்னா நம்மளுக்கு சிலிண்டரில் எடுத்துகிட்டு போய் மேலே வைப்போம். இப்போ வந்து அவனுங்களை அனுப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நன்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணதா இல்லை சிலிண்டரை எடுத்துகிட்டு போய் மேலே போடுறதா நீங்களே சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடுறேன் கைஸ். சே, கண்ணாடியிலேருந்து அவன் மூஞ்சிலாம் தெரிகிறதா? நான் கூட தெரியாதுன்னு நினச்சேன். நானும் ஆக்சுவலாக அப்படின்னு நினச்சேன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுறது கொஞ்சம் கம்மியாக கேட்கும், ஏன்னா என்கிட்ட மைக்கில் கைஸ், அதனால் கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். அதில் கண்டுக்காதீங்க. பட் நான் இன்னும் கொஞ்ச நாளில் கேம்க்கான திங்ஸ்லாம் வாங்கலான்ருக்கேன். இப்போ நன்னோட கட்டை வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் அவள் திரும்பி போயிட்டுருப்பா. பார்க்கலாமா பார்க்கலாமா பார்க்கலாமா? பார்த்தீங்களா, போகிறா நன்னு தக்காளி. சரியா, போகட்டும் கைஸ். நம்மளுக்கு எங்கே என்ன வேலைக்கு? அவள் மேலே போகிறாளா கீழே போகிறாளா? கதை சாத்திட்டு போகிறா பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் எனக்கு மூளை இருக்குமா கேட்குறேன். இப்போ அவள் கீழே போனானா பசுக்குன்னு இறங்கி இப்படி போயிருப்பா கைஸ், புரியுதா? மேலே போயிருந்தானாலும் நான் பார்க்கும்போது ஏறி இருக்கணுமே. சரி விடுங்க, நம்ம போய் க்ரௌபர் எப்படியா இருந்தாலும் எடுக்கிறதுக்கு மேலே போய் தான் ஆகணும். இப்போ க்ரௌபர் மிஞ்சி மிஞ்சி போனால் மேலே மாடியில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் கிரவுண்டு அந்த இடத்துல இருக்கும் கைஸ். காட்டுறேன் இருங்க, இதோ இங்கே இல்லையா, சாரி இருங்க கைஸ். நான் போய் நினைக்கிறேன் நான் வந்து அந்த கிரவுண்டில் ஒரு பாத்ரூம்லாம் இருக்கும்ல அங்கே இருக்கணும். அதாவது அந்த சைடு போய் இந்த சைடு போய் திரும்பி எனக்கு இங்கே குதிக்கனா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த தாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக வந்து விளையாட விட்டுட்டு பாருங்க, எல்லாரையும் போக விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், நன்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் கைஸ். நம்ம அது பண்ணலைன்னா நன்னு நம்மளை வந்து போட்டு தருவா. அதனால் டிஸ்ட்ராக்ட் நம்மளில் அங்கே இருக்க ஏதாவது பையனை போட்டு தள்ளுருவா. அதான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் யார் போகிறாலும் அவங்களுக்கு வச்சு அடிச்சிடுவா. அதனால் பார்த்து போங்க கைஸ். நான் அப்படி தான் போய் ஒரு தாட்டி அடி வாங்கிக்கிட்டு போனேன். அப்படி விளாண்டு அந்த இடத்துல எல்லாம் முடிச்சிட்டேன் கைஸ், எல்லாமே முடிச்சிட்டேன். எனக்கு வேலையே இல்லை. இவங்க எப்படா அங்கே போய் நிற்பானுங்கன்ற மாதிரி ஜாலியாக நின்றுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு பையனை வச்சுட்டா, நான் என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன பண்ணி ஆகிறது, ஃபஸ்ட்லேருந்து திரும்பி விளாண்டேன். ஃபஸ்ட்லேருந்து ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு தாட்டி கூட இந்த பலூன் எஸ்கேப் பண்ணவே இல்லை கைஸ். ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒன்று ஆயிடுது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு நம்ம கொடுக்குறது மேலே போயிடலாம் கைஸ். நடுவில் வந்தானா பார்த்துக்கலாம், வரலான்னா ஓடிடலாம் கைஸ். ஓடிடலாம், ஏன்னா வரமாட்டல. நம்ம கூட இந்த மாஸ்கை தொட்டோன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் போகலாம். இங்கே போனீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, சைடில் போடுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சென்டரில் போட்டிங்கன்னா பலூன் செய்வாங்க, அது பலூன் கடியில் போயிடுச்சுன்னா, எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. நான் இப்போ எத்தனை டைம் நான் விளாண்டுருக்கேன் நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம அங்கே போயிடுங்க, அவ்வளோதான். நம்ம கீழே போகலாம், எதுக்கு மேலே போயிட்டு முடியாது போல. சீக்கிரம் கைஸ் கீழே போயிடலாம், மேலே போயிடலாம். வளர்றேன் கைஸ் நான், தெரிதா? இப்போ நம்ம வந்து அப்படியே போயிருக்கலாம் கைஸ். நம்ம தான் அவுட்டே ஆகலையே, அப்போ சும்மா மூடி இருக்குமா டோரு? சே, நம்ம இது தெரியாமல். இப்போ நம்ம வந்து என்னது இது போக முடியல. சரி ஓகே, கதவு மூடாமல் வந்துட்டோம், மூடிட்டு வரோம்.
கதவு மூணா தான் போக முடியும்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் இருக்குது. சரி நம்ம அப்படியே போவோம் கைஸ். நம்மளுக்குலாம் தில்லு கொஞ்சம் அதிகமே, அப்படியே போவோம். நான் வராமல் தான் சரி. இப்போ கீழ் வழியாக இறங்கி இப்படி தொட்டா ஓப்பன் ஆகல. சரி போங்க, நம்ம நேரம் சரியில்லை, அதனால் நம்ம சுற்றிக்கிட்டே போய் ஆகணும். சுற்றிக்கிட்டே போவோம். நான் ஏன் அமைதி ஆகிட்டேன்னா வீட்டுக்கு ஆக்சுவலாக கெஸ்ட் வந்துருக்காங்க, அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ நம்ம குடுன்னு எடுத்துக்கிட்டு ஓடிடலாம். ஓடு ஆக்சுவலி ஓடியாச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் இன்னும் அந்த பேப்பரை இன்னும் அந்த ரூம்கிட்ட அவங்ககிட்ட கொடுக்கல. கேஸில் எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். இன்னொன்று நம்மளுக்கு பெரிய வேலை, டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். கூடவே நம்ம வந்து இந்த ஒரு குட்டி பையன் அழுதுனே இருப்பான், அவனையும் வந்து நம்ம காப்பாற்றணும். இதுதான் நம்மளுக்கு வேலையே, டஃப்பான வேலை கைஸ். அவனை கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து மண்டையே வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் தூரம் போயிடலாம் கைஸ். வெளியில் வரைக்கும் போகும் போல இது, ஆனால் இந்த சாக்கா வச்சு நம்மளால் போக முடியாது. இப்போ நம்ம வந்து இங்கே போயிடுவோம். சம தூரம் வருதுல. ஆக்சுவலாக நம்ம மேலே கூட போகலாம் தான் நினைக்கிறேன், தெரியல கன்ஃபார்மாக. இப்போ நம்மளுக்கு வந்து கீழே போகிற வேலை தான் கைஸ், அதனால் கீழே போயிடலாம். கீழே போயிட்டு எங்கடா அந்த மேப்பு, அதை எடுத்து இவங்கிட்ட கொடுப்போம் கைஸ். இவன் எல்லாம் ஓகே பார்த்து பிளான் பண்ணிட்டு இருப்பான். இந்த எஸ்கேப் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கிளம்பு வந்து போச்சு, கிளம்பு நம்மளுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்வாங்க. இப்போ நம்ம அவனை போய் டிஸ்ட்ராக்டும் பண்ணணும். மேபி மாட்டிக்கவும் செய்யலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இவனுங்களாம் ஏறி போகட்டும் கைஸ். நம்ம நன்னு வரலான்னு முன்னாடி போய் செக் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அவ்வளோதான் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறதோட இங்கே போய் குச்சி நன்னு வர வைக்கலாம். இதோட இருக்கா அவள் வரும்போது நான் மேலே போயிடுவேன் கைஸ். அவள் இப்படி வரும்போது நான் மேலே போயிடுவேன். இரு கைஸ், அவன் நான் சைடில் எங்கேயோ புந்து கிந்து போகிறேன். வா நீ வரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இது ஏற முடியல. வாடி ராசாத்தி வசரா கூட சீக்கிரம் வாடி ராசாத்தி அடியாத்தி என்ன பீலு சீக்கிரம் நான் வாயண்டி. வா நம்ம இப்போ கீழே வச்சிரும். இங்கே ஒரு 2 நிமிஷம் ஆடுவோங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட நீங்கள் அப்படியே ஆடுறதா இருந்தால் கூட ஆடுங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம அவனுங்க போகிற வரைக்கும் இவ்வளோ இங்கே தான் சுத்த வைக்கிறோம் கைஸ். இல்லைன்னா நம்மளை அடித்து நம்மளை தும்சம் பண்ணுவாங்க. இப்போ அந்த சின்ன பையனை வேறு கூப்பிட்டு போகணும். நான் வேறு வருவாளான்னு தெரில. இப்போ நமக்கு மேலே மட்டுமா அவள் இங்கே வந்து பார்ப்பாளா? இப்படி வருவாளான்னு தெரில. இப்படி வந்தால் நான் மட்டும் நம்ம பின்னாடி போவோம். இது கொஞ்சம் அவங்கள காப்பாற்றுறேன்ற பேரில் நான் செத்துட்டேன் கைஸ். நான் இதை நினைக்கவே இல்லை. சரி, நம்மளுக்கு இன்னும் டேஸ்லாம் இருக்குது, லாஸ்ட் டே. அதனால தான் அவனுங்க போயிருப்பானுங்க நம்புவோம். இப்போ டே லாஸ்ட் டே சீக்கிரம் நம்ம வந்து இப்போ மாஸ்க் எடுத்துக்கிட்டு குட்டுன்னு ஓடுற வேலை கைஸ். எங்கே அந்த தம்பியை கூப்பிட்டு போகிற வேலை. அவனை கூப்பிட்டு நம்ம டைரெக்டாக இப்போ மேலே போயிடலாம் கைஸ். மாஸ்க் எடுத்து போட்டுக்கோங்க. நான் மாஸ்க் மேலே கொண்டு வந்துட்டேன், நல்லா குதிக்க வந்தேன். ஏன்னா நம்ம மேலே அடி வாங்கணும், அதனால கைஸ். இப்போ அவனுங்களாம் போயிட்டானுங்க. இப்போ நம்ம அந்த குட்டி அந்த அழுவுற தம்பியை மட்டும் எப்படியாவது கூப்பிட்டு போயிடணும் கைஸ். நம்மளுக்கு வராது அதுக்கு மேலே. சரி, நம்ம இங்கே போயிட்டு அங்கே போவோம் கைஸ். அவளை இங்கே வர வச்சுட்டு நம்ம அவளையே தாண்டி போவோம். எப்படி
அடி பாஞ்சனா நான் 9 அடி பாய வேண்டி வாடி. நீ வேற அங்கே போய் அவளை மாட்டி விட்றாது. இப்போ அவள் எப்படி 1 அடி பாஞ்சானா நான் 9 அடி பாய்வேன்ற மாதிரி அவள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராளோ அவ்வளோ நான் ஸ்லோவாக மூடிட்டு நம்ம போவோம் கைஸ். போவோம் கைஸ். சீக்கிரமாக எப்படி போனோன்னா ஒரு வழி வரும். நடுவுறா இங்கிருந்த பசங்களெல்லாம் காப்பாற்றிட்டாங்க போல். இப்போ இவனால் நான் மாட்டிப்பேன் போல். இவன் அழுது எண்ணெய் போட்டு குத்துருவான். சீக்கிரம் போடா. இவனை வேற அப்படியே பின்னாடி அடிச்சு அனுப்புனா தான் போகிறான். இதனால் நான் மாட்டிக்கிறேன். இவனை அடிக்க மாட்டாங்க. நம்ம போ சீக்கிரம் போ. அவங்க வந்தானா அவ்வளோதான், நான் மாட்டிப்பேன். ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் கைஸ். நீ தயவு செய்து அழுது சத்தத்தை போடாதடா. போடா. அம்மே ஏய் போங்க கைஸ். இவன் பண்ணுற கடுப்பில் எனக்கு காண்டாவது கைஸ். இவன் போகவே மாட்டான் கைஸ். நன்னு எனக்கு வந்துடுவாளோ தான் பயமே. இவனை கூட்டு போதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை கைஸ். சீக்கிரம் போ. போடா டேய் போடா. அவ்வளோதாண்டா. தாண்டா இருக்காங்க உங்கள் அம்மா அப்பா. தாண்டா இருக்காங்க. போடா. தாண்டா அவன் வேலை. கொஞ்சம் ஏறி வாடா. மேலே அழுவாத. போ. நன்னு வந்து என் டிக்கியில் அடிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குது. சீக்கிரம் போ. அவ்வளோதான். வந்தாச்சு. இருக்குடா. அவ்வளோதான்டா. சீக்கிரம் போடா டேய். எப்படியோ ஈத்துன்னு வந்தாச்சு. ஓப்பன். இதை வேற யாரா தள்ளுவா? அந்த அங்கிள் தான் தள்ளி ஆகணும். அவர் இப்போதைக்கு வரமாட்டார் போலையே. சீக்கிரம் வாங்க அங்கிள். நன்னு வந்துட போறா. தள்ளு. போ. அவ்வளோதான் சார். முடிக்கோங்க சார். இப்போ நம்ம போய் நிரப்புவோம் கைஸ். நம்ம எடுத்துன்னு வந்த இதெல்லாம். இவனுங்களாம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல பசங்களாம் உட்காந்துக்கிறானு. நம்ம இங்கே வைப்போம். ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு நெருப்பு தேவைப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படியா நெருப்பு தேவைப்படும் அதே தான் அவங்களும் கேட்குறாங்க. ப்ளீஸ் ஃபயர் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. இவன் வர அழுது திரும்பி என்னன்னு வர வச்சுருவா போல. போடான்றல. போ. கைஸ் என்ன கைஸ் இது? இவ்வளோ தூரம் வந்துட்டோம். செம போங்க கைஸ். வேற லெவல். இப்போ நம்ம வந்து தீக்குச்சி எடுத்துக்கிட்டு இப்படி வைப்போம் கைஸ். பத்திக்கிச்சா? இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு போகிற வேலை கைஸ். போகிறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். எஸ்கேப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படி நினச்சாதான் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அதனால் நான் அப்படியே ஃபஸ்ட்டே இவ்வளோ ஹைட் கொடுத்தேன்னு நினைக்குவேன். நான் போயிடலாம் கைஸ். டாட்டா. இப்போ நம்ம வந்து எல்லாரும் எதிர்க்க முடியும். அதாவது நன்னு எதிர்க்க கூட கைஸ் நம்ம போகிறோம். என்ன கைஸ் கத்த மாட்டுது? பார்த்தியாச்சு. அவ்வளோதான். எல்லாம் உள்ளே போங்க. நேரம் இல்லை. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதானே. எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறானுங்க? இப்போ அவனை கூட்டின்னு வருவோம் கைஸ். அவன் வேற வரமாட்டான். பறந்தே போயிடும் அப்புறம் எல்லாம். நீ போடா. எல்லாம் போகிறாங்க பேர். போ. டேய் என்னை விட்டு போயிடாதீங்கடா. என்னோட ஃப்ரெண்டும் வரணும். டேய் போ. எல்லாரும் போகிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போகிறான். பரவாயில்ல கைஸ். இவனுங்களாம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகணும். அவன் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு செம சீக்கிரமாக வந்துட்டான் கைஸ். சூப்பர். சீக்கிரமாக தான் வரான். பட் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து எல்லோரும் உள்ளே போட்டோம் கைஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் சார். உள்ளே போடா. நல்லா உள்ளே போனால் தான் வருவீங்களா? சரி வாங்க. சூப்பரா.
அவ்வளோதான் கைஸ். நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம் கைஸ் வெற்றிகரமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா நன்னு வந்து எட்டி பார்த்துட்டு எனக்கு ஆளே இல்லை, இப்போ நான் யார்கிட்ட வருவேன், ஐயோ அந்த ஆண்டி வர தூங்குது லாண்ட்ரி, அவளை போய் சிரிக்கி எங்கே அவன் இங்கே தான் போயிட்டு எத்தனை டைம் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமைத்திட்டு இப்போ மேடம் போய் ஒரு ரூமில் உட்காந்து அழுக போகிறாங்க. எனக்கு யாருமே இல்லை. அப்பா நம்மளை தப்பிச்சுட்டு போயிட்டுருக்காருமா. இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். இந்த